பஞ்சகோஷா. பஞ்சகோஷா என்பது மனித உடல்களின் 5 அடுக்குகளை கொண்டது. இது முறையா நம்ம கடைபிடிப்பதன் மூலமா உடல், மனம் மற்றும் ஆன்மா நல்ல ஆன்மீக ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் உறுதுணையா கொண்டு வரும். இது எப்படி கடைபிடிக்கலாம், இதன் மூலமா என்ன பலனுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது பஞ்சகோஷா என்பது 5 அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி. இந்த மனித உடலை சுற்றி 6 இருக்குன்றது சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம 6 பத்தி நிறைய பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா 5 லேயர்ஸ்ன்றப்ப நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த 5 லேயர்ஸ்ன்றது என்னன்னா அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா மற்றும் கடைசியா ஆனந்தமய கோஷா. இந்த ஆனந்தமய கோஷாவை நாம் அடையும் போதுதான் நமக்கு அந்த ஸ்டில்னஸ், அந்த பிளிஸ், அந்த ஆன்மீகத்தின் சொரூபம் அதிலே நம்ம அடங்கி சொருகி போய் அப்படியே இன்பமயமா ஒரு போதை மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்படியே அதுல நிலைத்து இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த ஆனந்தமய கோஷா என்பது. இது எப்படி கடைபிடிக்கலாம், இது எப்படி கடைபிடிச்சா எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாமா. இதுல ஃபர்ஸ்ட் லேயர்ன்றது என்னன்னா அன்னமய கோஷா. அன்னமய கோஷான்றது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்ன்றதுதான் முக்கியம். இதுல 3 விஷயம் இருக்குங்க. உணவு, உடற்பயிற்சி, தூய்மை. நம்ம உணவை நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா, நல்ல ஃபுட்டா எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட் எதுவும் எடுத்துக்க கூடாது. ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துக்கிறோம் போது அது புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே கலந்தது இருக்கு. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குது. அதனால நம்ம எப்பவுமே நல்ல ஹெல்த்தி ஃபுட் லைஃப் ஸ்டைல நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த அன்னமய கோஷாவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம அந்த லேயரை நல்லபடியா ப்ரொடக்டிவா வச்சிருக்கோம்னு அர்த்தம். இதுல உடற்பயிற்சியும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. எஸ், உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணணும். ஒரு வாக்கிங் போகும்போதும், அதே மாதிரி ரன்னிங், எக்ஸசைஸ், யோகாசனம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது தான் இந்த சக்ராஸில் எந்த இடத்துலையும் இருந்து எனர்ஜி கன்ஜஷனாவோ டெப்ளிசேஷனாவோ ஆகாது. ஸோ இதுக்கு பாடி எப்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அவசியம். அடுத்ததா தூய்மை. தூய்மைன்றதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் வந்துட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருந்தாலும் சரி, உட்புறமாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக இருந்தாலும் சரி. வெளிப்புறம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தினசரி குளிச்சுட்டு காலை கடனை முடிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, காலை கடனை முடிக்கிறது, இது எல்லாமே வெளிப்புற தூய்மை. உட்புற தூய்மை காலை கடன் முடிக்கிறதும் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மது, போதை மற்றும் புகை பிடிக்கிற பழக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே சேதம் அடையுது பார்த்தீங்களா, மால் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் பாடியை இப்படி மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அன்னமய கோஷா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷா. பிராணமய கோஷான்னும் போது அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டோம், பிராணம். ஓகே, நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோம், ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணோம். இந்த ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலும் உயிரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இணையக்கூடிய இடமா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மூச்சுல கவனம் வைக்கணும். மூச்சுல நம்ம கவனம் செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரே நிலையில கட்டுப்படுது. இதுதான் அடுத்த ஸ்டேஜான மனோமய கோஷா. அடுத்த லேயருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம சுவாச பயிற்சி மேற்கொள்வது என்பது அவசியமாக இருக்குது. அதிகமாக நம்ம மூச்சில் நம்ம கவனம் செலுத்தி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனதும் ஒரு நிலைப்படும். அடுத்ததா மனோமய கோஷா. மனோமய கோஷான்றது என்ன? மனம் வந்துட்டு, உணர்ச்சிகள் வந்துட்டு, எண்ணங்கள் வந்துட்டு, இது எல்லாமே நம்முடைய கட்டுக்கோப்புல வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்ப நம்ம மனது நம்ம பயிற்சி கேட்கும். உணர்ச்சிகளுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அதாவது எந்த மாதிரியான எமோஷன்ஸா இருந்தாலும் சரி, ஓவர் எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் சரி, சேட், சாரோஸ், ஆங்கர், இந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அங்க தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி நிறைய வேஸ்டா போகுது இல்லை. அதனால அந்த உணர்ச்சிகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணங்கள், நம்ம உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலே போதும். எண்ணங்கள் அதிகமா வெளிப்படாது, எண்ணங்கள் அதிகமா உருவாகாது. அதனால எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தியானம்,
தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் எண்ணங்களை கட்டுப்படும் போதுதான் நம்மளால தியானத்தை மேற்கொள்ள முடியும். அப்பதான் மனம் ஒருநிலைப்படுது பாத்தீங்களா. மனம் ஒருநிலைப்பட்டாதான் தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படும். இது ரெண்டுமே பிரிச்சு பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னா நேர்மறை எண்ணங்கள் மற்றும் பக்தி. பக்தி மூலமாக நம்ம கிட்ட நிறைய நேர்மறை எண்ணங்களை உருவாக்க முடியும். கடவுள் பக்தி இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நேர்மறை எண்ணங்களும் உருவாகுது. அதனால தியானம், பக்தி, நேர்மறை எண்ணங்கள் மூலமாக இந்த மனோமய கோஷா என்கிற லேயரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ப்ரொடெக்டிவாகவும் வச்சுக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷா. விஞ்ஞானமய கோஷா என்பது என்ன? புத்தி, அறிவு. புத்தியும் அறிவும் சார்ந்ததுதான். இந்த புத்தியும் அறிவும் சார்ந்தது விஞ்ஞானமய கோஷான்றது ஏன் சொல்லப்படுதுன்னா, இது பகுத்தறிவு. அதாவது ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னு பகுத்தறிவு பார்க்க தெரியக்கூடிய அந்த மனமு என்பது பாத்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம். நமக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு பகுத்தறிவுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுய விசாரணை மேற்கொள்ளணும். நமக்கு என்ன நடக்குது, நாம யாரு, நமக்கு ஏன் இது நடக்குது, எதனால இப்படி நடக்குது, அடுத்தது என்ன பண்ணணும்னு நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷா ரொம்ப அழகா ப்ரொடெக்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த லேயர் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த விஞ்ஞானமய கோஷா அடையும் போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க மெடிடேஷன் பண்ற எல்லா இதுவும் நீங்க பண்ணிடுவீங்க. பிசிக்கல் பாடியை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரீத்திங் டெக்னிக், பிராணமய கோஷாவை நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க. பிரீத்திங் டெக்னிக் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த சுவாச பயிற்சி அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா மனோமய கோஷா, உங்க மனதை கட்டுப்படுத்த முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுய விசாரணை நம்ம பண்றோம், அதுதான் விஞ்ஞானமய கோஷா. இந்த 4 லேயரும் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணும்போதுதான் அடுத்ததா எல்லோருக்கும் பிடித்தமான ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷா எப்படி இருக்கும்? எஸ், ஆனந்தமய கோஷா எப்படி இருக்கும்னா அந்த பேரண்டத்தின் ஒளியை நாம அப்படியே அரவணைச்ச மாதிரி இருக்கும். நம்ம மோட்ச முக்தி அடைஞ்ச நம்ம மெடிடேஷன்ல உச்ச நிலை அடையும் போது நமக்கு அந்த ஸ்டில்னஸ் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த நிலையற்ற தன்மை. அதாவது என்னன்னா நம்ம அப்படியே பிரமிச்சு போய் இப்படியே இருப்போம். எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நம்ம அப்படியே ஒரே ஒரே நிலையில அப்படியே இருப்போம் பாத்தீங்களா. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரே கோடு, ஒரே நேர்புள்ளியில அப்படியே நிற்போம் பாத்தீங்களா. அதுதான் ஆனந்தமய கோஷா. அந்த ஆனந்தமய கோஷா அடையும் போது பாத்தீங்கன்னா நம்ம பேரின்பம் அடைகிறோம். நாமன்றது நம்முடைய ஆன்மாவும் சேர்ந்தது. நம்முடைய ஆன்மா, நாம, மனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இது போதும்பா அப்படின்ற மனசு வரும். இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்றது ஆன்மா சொல்லும். ஸோ இந்த ஆனந்தமய கோஷம் அடையணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க 4 லேயரையும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும். அந்த 4 அடுக்குகளை நம்ம ரொம்ப ஆரோக்கியமா நம்ம ஏற்படுத்தி வரும்போதுதான் இந்த ஆனந்தமய கோஷால இந்த ஒரு உற்சாகத்தையும் இந்த பேரின்பத்தையும் நம்மளால அடைய முடியும். சரி, இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு எந்த இடத்துல நமக்கு பலன் தருது, எந்த இடத்துல பயனுள்ளதா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ஏற்படும். ஓகேங்களா. எந்த இடத்துல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, நமக்குள்ள இருக்க இறை சக்தி நம்ம கிட்ட பேசுது பாத்தீங்களா, அது நமக்கு தெளிவா புரியும். இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஆனந்தமய கோஷாவிற்கும் இந்த 5 லேயரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பம்ன்றதே ஏற்படாது. அடுத்து என்ன செய்யணும்ன்ற தெளிவான சிந்தனை ஏற்படும். எந்த இடத்துல கவன சிதறல் இருக்காது. உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு அழகா வழி நடத்திட்டு போகும். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துலயும் சரி, வாழ்க்கையில எனக்கு தடங்கள் ஏற்பட்டது, நான் முடங்கி உக்காந்துட்டேன், என்னுடைய முயற்சி பலன் அளிக்கவே இல்லை, நான் எது எடுத்தாலும் நான் எது தொட்டாலும் தடங்களாவே இருக்கு, எல்லாத்துலயும் தோல்வியா முடியுது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா. அவங்கெல்லாம் இந்த 5 அடுக்குகளை அழகா கையாளும் போது, அழகா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா லைஃபே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால்தாங்க இந்த பஞ்சகோஷாவை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸா நம்ம ஏற்படுத்திக்கணும். டெய்லியும் பிரீத்திங் டெக்னிக் பண்ணும்போதும்
டெய்லி நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தியானத்துல அமரும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆனந்தமய கோஷான்ற அந்த லேயரை அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த லேயரை அச்சீவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற குழப்பங்களும் வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப ஸ்மூத்தாவே போகும். இதுதான் வந்து இறைவன் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்றது. வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் இறைவன் கைவிட மாட்டாருன்ற ஒரு ஒரு ஸ்லோகன் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னா நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அந்த இடத்துல எத்தனை தடங்கள் ஏற்பட்டாலும் சரி, நம்மளுடைய டெஸ்டினேஷன் சக்சஸை நோக்கி போகுது பாத்தீங்களா? அதுதான் இறைவன் நமக்கு வழிகாட்டக்கூடிய பாதை. இந்த பாதை நமக்கு தெரியணும்னா அப்ப நம்மளுடைய இந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த உடல் ஆரோக்கியன்றது ரொம்பவே இன்றியமையாதது. இந்த உடல் பத்திரமா வச்சுக்கிட்டாதான் நம்மளால நீண்ட நாட்களுக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ முடியும். இந்த உடம்பை வச்சுதான் நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால உடலை பத்திரமா பாதுகாத்துக்கணும். இந்த உடலு கூட இந்த ஆன்மா கனெக்ட் ஆகுறதுன்றதுதான் பிராணயாமம். அதனாலதான் பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கோல் என்னவோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதுனாலதான் மனதை கட்டுப்படுத்துறோம் மனோமய கோஷா. இதுல எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பகுத்தறிந்து தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துறோம் பாத்தீங்களா? அதுதான் விஞ்ஞானமய கோஷா. இது 4 லேயரும் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சக்சஸ்ன்ற ஆனந்தமய கோஷான்றது நமக்கு கிடைக்குதுங்க. அதனால இந்த பஞ்ச கோஷாவை எல்லோருமே உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க அச்சீவ் பண்ணுங்க. உங்க லைஃப் ரொம்பவே ஈஸியா இருக்கும். யோகா, தியானம், மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்சம் பத்தி யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இதுல இந்த பஞ்சகோஷால நீங்க எந்த லேயர்ல இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். நானும் எந்த லேயர்ல இருக்கேன்றது எனக்கும் அந்த புரிதல் வந்துடுச்சு. நீங்க எந்த லேயர்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கும் அந்த புரிதல் வருதான்றத நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? வணக்கம்.